வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சூப்பரான இடியாப்பம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட தக்காளி குருமா. இப்போ இந்த இடியாப்பம் ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பச்சரிசி 1 கப்பு, இட்லி அரிசி 1 கப்பு, உப்பு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடியாப்பத்துக்கு நம்மக்கிட்ட இருக்க இந்த பச்சை அரிசி, இந்த பச்சை அரிசியும் இட்லி அரிசியும் போட்டிருக்கேன். இந்த பச்சை அரிசியும் இட்லி அரிசியும் ரெண்டும் ஒரே அளவாக இருக்கணும். நீங்கள் 1 கிலோ எடுத்துக்கலாம், இல்லை 2 கிலோ எடுத்துக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு பச்சை அரிசி போடுறீங்களோ அதே அளவுக்கு இந்த இட்லி அரிசி போட்டுக்கணும். சரிங்களா? இந்த அரிசியில் மாற்றம் இருக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏங்கிட்டனா சில பேர் புழுங்கல் அரிசி போடலாம், இல்லை வேறு எதுனா சாப்பாட்டு அரிசி போடலாம்னு சொல்லி கேட்பீங்க. அப்படி போட்டுனா உங்களுக்கு இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வராது. அதனால தான் இது என்னோடய மெத்தட், என்னோடய ஸ்டைல் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன். அதனால தான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்போ இந்த அரிசியை நல்லா ஊற வைக்கிறோம். இந்த ஊற வைக்கிற பக்கம் என்னன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கு பிறகு வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி ரெடியாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த அரிசியை நல்லா காய வைக்கணும். கொஞ்சம் ஈரப்பதத்தோடு எடுத்து போய் மாவு அரைக்கக்கூடாது. நல்லா காய வச்ச அரிசி நல்லா ட்ரையாக இருக்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம எடுத்து போய் மாவு மிஷினில் கொடுத்து நல்லா அரைக்கணும். நீங்கள் வீட்டில் அரைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அரைக்கலாம். நல்லா மிக்ஸியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மாவு அரைக்கிற பக்கம் இடியாப்ப மாவு சொல்லி நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக அரைச்சி கொடுத்துருவாங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் தேவையான அளவுக்கு மாவு எடுத்துருப்பீங்கல்ல, அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்க தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். தண்ணி யூஸ் பண்ணும்போது பச்சை தண்ணி யூஸ் பண்ணுறது, கொஞ்சம் வெதுவெதுன்னு தண்ணி எடுத்து மாவு மிக்ஸ் பண்ணணும். மாவு டைட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி டைட்டாக இருந்தால் கண்டிப்பாக மாவு புளியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். ரொம்ப லூஸாக வேண்டாம், கொஞ்சம் கையில் எடுத்திங்கன்னா அப்படியே சாஃப்டாக மாவு இறங்கணும். அந்த மாதிரி நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் மாவு மிக்ஸ் பண்ணுறீங்க. இதுக்கு பிறகு இந்த மாதிரி இடியாப்ப குழாய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடியாப்ப குழாய் மரக்குழாய் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாதவங்க நீங்கள் அந்த ஸ்டீலில் வர்றது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த இடியாப்ப குழாயில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணுறோம். எதுக்காக கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஈஸியாக புளியறதுக்காக. நீங்கள் இந்த இடத்துல எண்ணெய்க்கு பதிலாக தண்ணியும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு இந்த தட்டிலையும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணுறோம். அப்படி இல்லைனா ஒரு காட்டன் கிளாத் போடலாம், அதாவது கடா துணி சொல்லுவாங்கள்ல, அந்த கடா துணியும் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடியாப்ப தட்டில் எல்லாத்தையும் நான் எண்ணெய் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இதுக்கு பிறகு இந்த இடியாப்ப குழாயில் மாவு போட்டிருக்கேன். இந்த மாவு அதிகமாக போடக்கூடாது, ஒரு பாதி அளவுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மாவு பாதி அளவுக்கு அந்த குழாயில் போட்டு அதுக்கப்புறம் அந்த இடியாப்ப தட்டு வச்சு நீங்கள் அப்படியே நல்லா புளிய வேண்டியதான். இந்த புளியிற பக்கம் என்ன கேட்டினா கரெக்டாக ஒரு 2 லேயர் வரலாம் அதிகபட்சம். நீங்கள் ரொம்ப அதிகமாக புளிஞ்சிட்டுனா ரொம்ப கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு லேயர், திருப்பி செகண்ட் லேயர். நீங்கள் வீட்டில் இட்லி தட்டு இருந்தாலும் நீங்கள் அதில் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சூடாக இருக்கும். அதாவது நீங்கள் ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி பச்சை தண்ணியை வச்சு புளிஞ்ச இடியாப்பத்தை உள்ளே வச்சு பண்ணக்கூடாது. அந்த இட்லி ஸ்டீமில் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கு பிறகு அந்த இடியாப்ப தட்டு உள்ளே வச்சு கரெக்டாக ஒரு 4 to 5 மினிட்ஸில் நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துலாம். அதே டைமில் ரொம்ப ஸ்டீம் பண்ணாலும் ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஸ்டீம் பண்ணி எடுத்துங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. எந்த அரிசியை யூஸ் பண்ணுறோம், அதே டைமில் எப்படி ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்து வரோம், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இடியாப்பம் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹெல்த்தியான ஸ்டைலில் இன்றைக்கி இந்த இடியாப்பம் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட தக்காளி குருமா. இந்த தக்காளி குருமா எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ இந்த தக்காளி குருமாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? தேங்காய் 1/2 மூடி, பச்சை மிளகாய் 4 to 5 நம்பர், உடைச்ச முந்திரி 10 to 15 நம்பர், கசகசா 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய்
குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த தக்காளி குருமா ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா, 2 பச்சை மிளகா போட்டு நல்லா அரைச்சிடுறோம். கசகசா நீங்கள் தனியாக அரைக்கிறீங்கன்னா அரையாத அவ்வளோ சீக்கிரத்தில். இந்த மாதிரி தேங்காயோட போட்டு அரைக்கும் போது சீக்கிரமாக அரைக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் சோம்பும் போட்டு நல்லா அரைச்சிடுறோம். சோம்போட அளவு என்னன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும், அரை முடி தேங்காய்க்கு. இப்போது இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அரைச்சதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். குருமா வந்து 2 விதமாக தேங்காய் பேஸ்ட்டாக அரைக்கலாம். தேங்காய் வந்து கொஞ்சம் குறைன்னு அரைக்கும் போது இந்த வெஜிடபிள்ஸ் குருமா பண்ணோம்னா அந்த டைமில் யூஸ் பண்ணலாம். ஆனால் தக்காளி குருமா பண்ணும்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். அடுத்தது மஞ்சளில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் தாளிப்பு போட்ட பிறகு பச்சை மிளகாய். நான் பச்சை மிளகாய் 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு கருவேப்பிலை, வெங்காயம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு நல்லா வதங்கணும். நார்மலாக குருமாக்கு நானே சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி, வெங்காயம் வதங்கக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன், அதாவது தக்காளி குருமாக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். ஏன் கிட்டனா அந்த இனிப்புத்தன்மை கம்மியாகணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வெங்காயத்தை நல்லா வதக்கிடுறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துருக்கணும். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இந்த வதங்குற டைமில் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக நல்லா மசிஞ்சு வரும். அந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போடுறோம். 5 தக்காளி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் 3.5 தக்காளி கட் பண்ணி போட்டுருங்க. இதுக்கு பிறகு உப்பு, மஞ்சத்தூள் போட்ட பிறகு இதை திருப்பி நல்லா வதக்குறோம். எதுக்காக உப்பு மஞ்சத்தூள் போடுறோம், இது ஒரு பேசிக்கான விஷயம் தான், இருந்தாலும் சொல்கிறேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் வதக்கும் போது சீக்கிரமாக நல்லா வதங்கும். அதனால தான் எடுத்த உடனே உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அதே டைமில் நீங்கள் வீட்டில் குருமா பண்ணும்போது இன்னொரு விஷயம் கவனமாக வச்சுக்கணும். அது என்ன கேட்டோன்னா, இந்த தக்காளி, சில தக்காளி நல்லா புளிப்பாக இருக்கும். அந்த மாதிரி புளிப்பாக இருக்க தக்காளி ஒரு 3 தக்காளி அப்படிலாம் 4 தக்காளி யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் மீடியமாக இருக்க புளிப்பு பார்த்திங்கன்னா 5 யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதனால் கரெக்டாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த தக்காளிலாம் போட்ட பிறகு இது தொக்கு மாதிரி வதக்குறோம். நீங்கள் எப்படி வீட்டில் தக்காளி தொக்கு பண்ணுவீங்க அதே மாதிரி பக்குவத்துக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. தொக்கு மாதிரி வதக்கி முடித்த பிறகு வெங்காயம் போடுறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா குக் பண்ணுறோம். அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டுரும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். அந்த தேங்காயோட பச்சை வாசனைலாம் போன பிறகு அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய பேர் நான்வெஜ் சாலெலாம் சாப்பிட்ணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்கள்ல, அந்த டைமில் இந்த மாதிரி குருமா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான குருமா தான். நீங்கள் குருமா நார்மலாக பண்ணும்போது நிறைய நான் சொல்கிறேன், வெங்காயம் தக்காளி வதங்காமல் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு போடணும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த மாதிரி தக்காளி குருமா பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். அதே டைமில் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபைனலாக திருப்பி முழுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி போட்டிருக்கோம். அதாவது 1/4 இல்லை 1/6 கட் பண்ண தக்காளியை கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணால் அந்தளவுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இந்த மெத்தட் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தீங்க. மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye, take care.